உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக ஒரு கல்லூரி மாணவி ஒருத்தவங்க வெண்காரம் சாப்பிட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம தமிழகத்துல நடந்திருக்கு. யூடியூபையோ இல்ல இன்ஸ்டாகிராமையோ சர்ச் பண்ணி இல்ல வர கண்டென்ட் கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணுங்கிறது வந்து ஒரு தவறான விஷயமா தான் பாக்குறேன். இப்போ இந்த பெண் பண்ணிருக்க மாதிரி வெண்காரம் அப்படின்றது உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிஜமாலே உதவுமா? ஸோ உடம்பு வெயிட் லாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எது குறையணும் அப்படின்னா ஃபேட் லாஸ் ஆகணும். ஸோ அதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள்லயே குறையணும்னா எது குறையும் அப்படின்னா வாட்டர் தான் குறையும். வாட்டர் லாஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைஸ் லாஸ். அதாவது இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல், சித்த மருத்துவ சேனல் வந்து இதை அவங்களுக்கு பரிந்துரைத்ததன் மூலமா அவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே சித்த மருத்துவத்துல இந்த வெண்காரம் பயன்படுத்தப்படுதா சார்? அதாவது வெண்காரம் பொருள், பாதரச பொருள், ஒரு சில பொருட்கள் வந்து சித்த மருத்துவத்துல யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து அவங்க இப்போ ஒரு யுனைவம், அது என்ன சேனல் தெரியல. அதே மாதிரி வந்து அவங்க சொன்னவங்க வந்து சித்தா டாக்டரானும் தெரியல. தன்னைத்தானே வந்து வெயிட் லாஸ் கன்சல்டன்ட், வெயிட் லாஸ் ஸ்பெஷலிஸ்ட் இப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரியான இதை ஃபாலோ பண்ணி போகும்போது இப்படிதான் நடக்குங்க. அந்த வெண்காரம் அவங்க சாப்பிட்ட உடனே அவங்க உடம்புல என்ன மாதிரியான சில சேஞ்சஸ் ஏற்பட்டு அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதே டைம்ல அங்கேயே இருந்து அவங்கள பார்த்திருந்தோம் அப்படின்னா மேபி காப்பாத்திக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து தானே சார் அட்வைஸ் பண்ணிருக்கணும், இப்ப வீட்டுக்கு கொண்டு போகிறது சரியா இருக்காது, இங்கதான் வச்சு பார்க்கணும், கண்டினியூஸா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்றத மருத்துவர்கள் தானே அறிவுறுத்தணும். போராக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது உள்ள எடுத்துக்கிற போது ஆனா இங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி யாருமே பண்றது இல்ல. ஷார்ட்கட் மாதிரி ஏதாவது இருக்கா? நம்ம கேலரிஸை பேர்ன் பண்ற மாதிரி எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாம வெயிட்டை குறைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து மிக முக்கியமானது ஒண்ணு. இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்ப்பது கஷ்டங்களை தீர்க்க கடவுள் காட்டும் நல்வழிதான். தடைபடும் திருமணம், கணவன் மனைவி பிரச்சனை, வேலையின்மை, தொழிலில் நஷ்டம், அரசியல் வளர்ச்சி, ராசிகள் பரிந்துரை, நியூமராலஜி, வாசதோஷ பரிகாரங்களும், மாங்கல்ய தோஷம், மருத்துவ பிரச்சனைகள் என எல்லா சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. கேரள பாரம்பரிய சோழி பிரசனத்தில் உங்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் மூலம் சிறந்த தீர்வு அளித்திட ஜோதிடர் ஸ்ரீ குருவாயூர் வி சுகுமாரனை அணுகுங்கள். நீங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆன்லைன் மூலமாக ஜோதிடரை சந்திக்க திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொண்டாலே போதும். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட நேச்சுரோபதி மருத்துவர் திரு முத்துராஜ் கண்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ வெண்காரம் சாப்பிட்டு, அதாவது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக ஒரு கல்லூரி மாணவி ஒருத்தவங்க வெண்காரம் சாப்பிட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம தமிழகத்துல நடந்திருக்கு. இது பார்க்கும்பொழுது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு யூடியூப் பார்த்து சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விஷயத்தை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது வெயிட் லாஸ்ங்கிறது குறைக்கணும், ஓகே. ஆனா அந்த நல்ல எண்ணம் தான். ஆனா வந்து வெயிட் ஏத்துறது பாத்தீங்கன்னா 1 வருஷம் 5 வருஷம்ங்கிற மாதிரி ஆகுது. ஆனா அதை வந்து ஒரு 30 நாள்ல குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூபையோ இல்ல இன்ஸ்டாகிராமையோ சர்ச் பண்ணி இல்ல வர கண்டென்ட் கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணுங்கிறது வந்து ஒரு தவறான விஷயமா தான் பாக்குறேன். இப்போ இந்த பெண் பண்ணிருக்க மாதிரி வெண்காரம் அப்படின்றது உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிஜமாலே உதவுமா சார்? அதாவது வெண்காரம்ங்கிறது வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளீனிங் ஏஜென்ட் தான். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து இதை எப்படி, அதாவது ஒருத்தர் யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து அதை வந்து ஒரு விளாகராவோ இல்லை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதுல ஏதோ ஒரு வெயிட் லாஸ் ஆயிருக்குங்கிறத கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணுங்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அரிக்கக்கூடிய தன்மையை இருக்கக்கூடியது. அழுக்குகளை எடுக்கிறதுக்காக தான் வந்து இது துணி கரைகள்லாம் நீக்கக்கூடியதுக்காக சலவை தொழிலாளிகள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறதுன்னு வந்து முட்டாள்தனமா தான் பாக்குறேன். இப்போ ஆல்ரெடி நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த வெண்காரம் அப்படின்றது சலவை தொழிலாளிகள் கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து மனிதர்கள் இந்த உடல் எடை குறைக்கிறது அப்படின்ற மாதிரியான பர்பஸ்க்காக கண்மூடித்தனமா நம்பி சாப்பிடும்பொழுது அது உடல்ல என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சார்? அதான் மேம், எந்த பொருளுமே வந்து உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருளை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து உடல் சோர்வாகும், வயிற்றுப்போக்கு, அதாவது டயரியா இருக்கும், வாமிட்டிங், சிவியர் வாமிட்டிங் இருக்கும். ஸோ இந்த இதுல வந்து என்ன லாஸ் ஆகும் அப்படின்னா வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் தான் லாஸ் ஆகும். ஸோ உடம்பு வெயிட் லாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எது குறையணும் அப்படின்னா ஃபேட் லாஸ் ஆகணும்.
ஸோ அதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள்லயே குறையணும்னா எது குறையும் அப்படின்னா வாட்டர் தான் குறையும். வாட்டர் லாஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் லாஸ் ஆகுறதுல வந்து சோடியம் பொட்டாசியம் வந்து மிக முக்கியமான ஒண்ணு. ஸோ அது குறைஞ்சது அப்படின்னா நம்மளோட லிவர், அதுக்கப்புறம் நம்மளோட கிட்னி, ஸோ மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஓவர்லோட் ஆகும், பிபி லோவாகும். ஸோ நம்மளோட ரத்த அழுத்தம் கம்மி ஆகிட்டு போக போக நமக்கு வந்து படபடப்பு, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும், ஆங்ஸைட்டியா இருக்கும், படபடப்பு, மனசோர்வு எல்லாமே அதிகமாகும். ஸோ இது வந்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஆர்கன் ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் சாக்குக்கு போய் டெத் ஆகுறதுக்கு இப்படிதான் வந்து அடுத்தடுத்து நடக்கிறது. இப்போ நீங்க இந்த வெண்காரம் குறித்து சொல்லும் பொழுதே இது வந்து ஒரு சலவை தொழிலாளிகள் யூஸ் பண்றது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா இது வந்து அவங்க சித்த மருத்துவத்தின் அடிப்படையில தான் ஃபாலோ பண்ணதா சொல்லப்படுது. அதாவது இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல், சித்த மருத்துவ சேனல் வந்து இதை அவங்களுக்கு பரிந்துரைத்ததன் மூலமா அவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே சித்த மருத்துவத்துல இந்த வெண்காரம் பயன்படுத்தப்படுதா சார்? அதாவது வெண்காரம் பொருள், பாதரச பொருள், ஒரு சில பொருட்கள் வந்து சித்த மருத்துவத்துல யூஸ் பண்றாங்க. அது வெளிப்பூச்சா யூஸ் பண்றாங்க. வெளியில அதுக்குமே வந்து வெளியில யூஸ் பண்றதுக்கே வந்து அவங்க பல முறை சுத்தி செய்வாங்க. அதாவது வந்து பியூரிஃபைடு ஃபார்ம்னு சொல்லுவாங்க. சோ இந்த சுத்தி முறையே வந்து 48 நாள், 96 நாள்னு பல மண்டலங்களா செஞ்சு சுத்தி செய்ததுக்கு அப்புறம் தான் வெளிப்பூச்சாகவே பயன்படுத்துறாங்க. சோ இது வந்து அவங்க இப்போ ஒரு யுனைவும், அது என்ன சேனல் தெரியல. அதே மாதிரி வந்து அவங்க சொன்னவங்க வந்து சித்தா டாக்டரானும் தெரியல. ஸோ வந்து குவாலிஃபைடு சித்தா டாக்டர்ஸ் ஆர் குவாலிஃபைடு ஆயுஷ் டாக்டர்ஸ் சொல்றத ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ இது கண்மூடித்தனமா இல்லை அப்படின்னா அவங்க வந்து சித்தால ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தங்க வெயிட் லாஸ் குறைச்சங்கிறத சொல்லி ஏதோ ஒன்று ஃபாலோ பண்றதுங்கிறது வந்து நான் வந்து அறியாமையா தான் பாக்குறேன். இது போன்ற சமூக வலைதளங்கள்ல சில கண்டென்ட்களை பார்த்து நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இப்படி எல்லாரும் அதை ஃபாலோ பண்றது ஒரு சரியான நடைமுறையா பாக்குறீங்களா ஒரு மருத்துவரா? அதாவது வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வெயிட் லாஸ் குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் போய் பாக்குறாங்க. அந்த டாக்டர் ஒரு சித்தா டாக்டர், இல்ல நேச்சுரோபதி டாக்டர், இல்ல ஆயுர்வேத டாக்டர். இப்படி வெயிட் லாஸ்க்கு வரவங்களே வந்து இப்போ கோச்ன்னு சொல்லிட்டு அவங்கள தன்னைத்தானே வந்து முன்படுத்தி கொண்டு இந்த இதெல்லாம் சாப்பிட்டா நல்லாவே வெயிட் லாஸ் குறையும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை செஞ்சு ஒரு குழுவா சேர்ந்து ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்றது வந்து தப்பு. ஏன்னா வந்து இப்போ நாங்க ஆயுஷ் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து 5.5 years படிச்சுட்டு வராங்க. ஸோ இவங்களோட அணுகுமுறைங்கிறது வந்து ஒரு பாடியில என்ன நடக்குது, என்னென்ன உறுப்புகள் இருக்கு, எப்படி வேலை செய்யும், இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி கையாளணும், இது எல்லாமே வந்து படிச்சிருப்போம். ஸோ டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலா வந்து ஏதோ ஒன்று சரி பண்றதுக்காக வந்துட்டு தன்னைத்தானே வந்து வெயிட் லாஸ் கன்சல்டன்ட், வெயிட் லாஸ் ஸ்பெஷலிஸ்ட் இப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரியான இதை ஃபாலோ பண்ணி போகும்போது இப்படிதான் நடக்கும் மேம். ஆக்சுவலா வந்து இப்போ இது நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இன்கம்காக பண்றாங்களா இல்ல வந்து ஃபேமஸ்க்காக பண்றாங்களான்னு தெரியல. சோ நம்ம கையில போன் இருக்குங்கிறதுனால அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம எதை ஃபாலோ பண்றோம், எது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. சோ வந்து வெயிட் லாஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஜேர்னி மேம். அது வந்து ஒன் இயர் 5 years வந்து வெயிட் ஏறும். சோ அதை வந்து ஒரு 30 நாள்ல குறைக்கிறது வந்து சுத்தமா முடியாத ஒரு விஷயம். சோ இது வந்து வெயிட் லாஸ்ங்கிறது வந்து ஒரு டைம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து உடனே குறைக்கணுங்கிறதுக்காக எதையோ ஒண்ணு சாப்பிடுறது, அதை அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதுங்கிறது வந்து இந்த மாதிரியான பாடி வந்து நம்மள நாமே வருத்தி உடம்பு வந்து ஹேட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. உடம்பு வந்து உடம்புக்கு ஒத்துழைக்க மாதிரியான விஷயங்களை செய்து ஹீல் பண்ணணும் தவிர உடனே வெயிட்டை குறைக்கணுங்கிறதுக்காக இப்படி வந்து அளவுக்கு அதிகமா எடுக்கிறது வந்து தவறான விஷயம். இப்ப உடல் எடையை குறைப்பதற்காக இந்த ஜிம் கோச்சஸ் கொடுக்கக்கூடிய அந்த சில அட்வைஸ்கள் அதெல்லாம் வந்து எல்லார் உடம்புக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றா இருக்காது சார்? ஆமா மேம். சோ ஜிம் கோச்சஸ் இப்போ வந்து நேரா போய் எடுக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெயிட்டை குறைக்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேரா போய் சொல்லி கொடுக்கறதுங்க வந்து ஓகே, நேரா போய் ஃபாலோ பண்றது ஓகே. பட் ஆன்லைன்லயே லைவ்லயே வந்து டவுட் கேட்கறது, லைவ்லயே வந்து கிளாஸஸ் எடுக்கிறதுங்க வந்து ஒரு முற்றிலும் தவறான விஷயம். இது கொரோனா டைம்ல வந்து நடந்தது. பட் ஆனா வந்து இன்னும் இந்த டைம்லயும் வந்து ஃபாலோ பண்றதுங்க வந்து இப்போ நேரம் இருக்கு, எல்லா இடத்துலயுமே ஜிம் வச்சிருக்காங்க. நியர்பைல வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு ஜிம் இருக்கு, அட்லீஸ்ட் 4 ஸ்ட்ரீட்ல ஒரு ஜிம் இருக்கு. ஸோ நேராவே போய் கத்துக்கோங்க. ஸோ வெயிட் எந்த இடத்துல அதிகமான வெயிட் இருக்கு, ஸோ அதை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன வெயிட் லிஃப்ட் பண்ணணும், ஸோ யாரு எவ்வளவு வெயிட் தூக்கணும், இது எல்லாமே வந்து ஒரு கோச்சஸ் கரெக்டா சொல்லி தருவாங்க. ஸோ எதுவுமே தெரியாம ஆன்லைன்ல ஃபாலோ பண்றது வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயங்களா தான் நடக்குது. இப்ப இந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிட்டா, அதாவது உடல் எடையை குறைக்கணும்னு இந்த பெண்மணி செய்த இந்த சம்பவத்துல வந்து உண்மையா என்ன நடந்திருக்கு சார்? அந்த வெண்காரம் அவங்க சாப்பிட்ட உடனே அவங்க உடம்புல என்ன மாதிரியான சில சேஞ்சஸ் ஏற்பட்டு அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும்? ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரிதான். சோ எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு உடம்புல நமக்கு
உடம்பு வந்து சரியாகல, உடம்புல வந்து ஏதோ ஒரு தவறான பாதையில போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிக்னல்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து சிவியர் வாமிட்டிங், டீஹைட்ரேஷன், டயரியா, அதுக்கப்புறம் வந்து பிபி லோ ஆகுறது. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு சிம்டம்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம பாடி வந்து நம்மளை எச்சரிக்குது. ஸோ இந்த டைம்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. பட் ஆனா அங்க ட்ரிப்ஸோ ஏதோ கண்டிப்பா போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு இம்மிடியட் ரிலீஃப், இம்மிடியட்டா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏதோ லைட்டா தெரிஞ்சிருக்கும். ஒரு பிபி கரெக்டா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காம, ஸோ அதே டைம்ல அங்கேயே இருந்து அவங்கள பார்த்திருந்தோம் அப்படின்னா மேபி காப்பாத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஏன் அத அப்படின்னா வந்து டாக்டர்ஸ் தானே சார் அட்வைஸ் பண்ணிருக்கணும். இப்ப வீட்டுக்கு கொண்டு போகிறது சரியா இருக்காது. இங்கதான் வச்சு பார்க்கணும். கண்டினியூஸா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்றத மருத்துவர்கள் தானே அறிவுறுத்தணும். மேபி அங்கேயே இருந்து பார்த்திருந்தா காப்பாத்திருக்கலாம். இது மருத்துவர் அங்க என்ன சுச்சுவேஷன் நடந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியல. ஸோ வந்து அவங்க இன்னொன்னு வந்து அவங்க அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு மேபி போயிருக்கலாம். இந்த லோ பிபி ஆனதுனால லிவர், கிட்னி இது ஓவர்லோட் ஆயிருக்கும். ஸோ பாடி வந்து ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா வந்து காப்பாத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஓகே. இப்ப இந்த வெண்காரம் அப்படின்றது உங்க சாப்பிட்ட 24 மணி நேரத்துல ஒரு உயிர் போயிருக்குன்னா அந்த அளவுக்கு அது வந்து ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்ததா? அந்த அளவுக்கு அது உடல்ல என்ன பண்ணுது சார்? ஸோ வெண்காரம்ங்கிற பொருள் வந்து சாப்பிட்டு இருந்தது அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், போராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது உள்ள எடுத்துக்கிற போது இன்னுமே பிபியை லோ பண்ணிருக்கலாம். இல்ல அவங்க ஆல்ரெடி மேபி எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ எடுத்திருக்க அமௌண்ட்டும் சேர்க்கும் போது ஓவர் டோஸ் ஆயிருக்கலாம். ஆல்ரெடி பிபி கம்மியா இருந்திருக்கலாம். பட் ஆனா அதை அவங்க வந்து அவங்க உடம்பு சொல்றதை அவங்க கவனிக்காம இருந்து அடுத்த நாள்னு எடுத்துட்டு போகும்போது அது அளவுக்கு அதிகமா போகும்போது அடுத்த கட்ட நடவடிக்கையா தான் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். இன்னொன்னு வந்து ஸோ அது வந்து நம்மளோட ஸ்கின் லேயர்ஸ் எல்லாம் வந்து பீல் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர்னல் ப்ளீடிங் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது சீக்கிரமாவே உடலை உயிரை எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த உயிரிழந்த பெண்மணி போலவே உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கும் இல்ல நிறைய நபர்களுக்கு ஒரு நேச்சுரோபதி மருத்துவரா உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? ஸோ உங்களோட உடம்பு வந்து மெதுவா தான் ஏறிக்கிட்டு இருக்கும். ஸோ ஏறிக்கிட்டு இருக்கும் போதே எதனால ஏறுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மூல காரணத்தை கண்டுபிடிங்க. ஸோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா வெயிட் ஏறுறத வந்து ஃபர்ஸ்ட் தடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெயிட்டை ஈஸியா குறைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வாக்கிங் போறது, ஜிம் போறது, அப்புறம் வந்து நம்மளோட ஸ்விம்மிங் போறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கணும். ஆனா இங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி யாருமே பண்றது இல்ல. ஷார்ட்கட் மாதிரி ஏதாவது இருக்கா, யூடியூப்ல இருக்கா, யாராவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. கண்டிப்பா வந்து இப்போ நம்மளோட இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே வந்து வீட்டுல சமைக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ சாப்பிடுற உணவுங்கிறது பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஸோ அதுலயும் வந்து கேலரிஸ் அதிகமா இருக்கிறதா சாப்பிட்டுட்டு நம்ம கேலரிஸை பேர்ன் பண்ற மாதிரி எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணாம வெயிட்டை குறைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து மிக முக்கியமானது ஒண்ணு, என்ன சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், பசிச்சு சாப்பிடுறோமா, ஆக்டிவிட்டி ஏதாவது பண்றோமா, இதை பொறுத்து தான் வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ வந்து ஒரு எந்த மருத்துவரையும் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆரம்பத்திலேயே வந்து வெயிட் ஏறுது அப்படின்னா உங்களோட உணவு முறை கட்டுப்பாடு கண்டிப்பா அவசியம். உங்களோட பழக்க வழக்கத்துல சேஞ்சஸ் கண்டிப்பா கொண்டு வாங்க. ஸோ இதுலயே கண்டிப்பா நீங்க வெயிட் லாஸ் பார்க்கலாம். அதுக்கும் மீறி ஆல்ரெடி போயிருந்தவங்க வந்து ஒரு டாக்டரை பார்த்து வெயிட் லாஸ் பண்றதுங்கிறது வந்து ஒரு கரெக்டான விஷயம். ஸோ ஓவர் வெயிட் ஆகுறது வந்து பிசிஓடியா இருக்கலாம். ஸோ மென்சஸ் தள்ளி போகும்போதே நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க உங்களுக்கு பிசிஓடி இருக்கு. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கறத டாக்டரை போய் பார்த்து கண்டுபிடிச்சிங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி தைராய்டிசம். ஸோ தைராய்ட்லயுமே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலாம், இல்லை ஓவர் வெயிட் ஆகலாம். ஸோ வந்து தைராய்டிசம்ல ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம் இருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம என்னன்னே தெரியாம ஸோ எதையாவது பார்த்து ஆன்லைன்ல வரக்கூடிய விஷயங்களை பார்த்து ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணது வந்து தவறான விஷயம். ஸோ நல்ல உணவு பழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை இது பண்ணுங்க. உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் கண்டிப்பா ஒரு நாளைக்கு 30 நிமிடமோ 1 மணி நேரமோ யோகா அல்லது எக்ஸசைஸ் இல்ல வாக்கிங், ஜிம், ஸ்விம்மிங், ஸோ இப்படி எதுலையாவது கண்டிப்பா உங்க உடம்பை ஈடுபடுத்திக்கோங்க. நல்ல வெயிட் லாஸ் குறையும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த செய்தியை கேட்டு அச்சத்துல உறைஞ்சு போயிருக்க சமயத்துல அது குறித்த ஒரு புது பார்வை, நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேம்.